ஒரு நிலை இருக்குது. ஆனால் பாரு, அவர் வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்கல. நான் வியந்து போயிட்டேன். என்னடா இது, இவர் வந்து உண்மையிலே எம்ஜிஆர் தானா, இல்லை இந்த ரஷ்யா ஸ்டாலின் மாதிரி ஸ்டாலின் என்ன பண்ணுவாராம், தன்னை மாதிரி நிறைய பேரை உருவாக்கி அங்கங்கே அனுப்புவார் பொதுக்கூட்டத்துக்கு, உண்மையான ஸ்டாலினை வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பாதுகாப்புக்காக சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் அந்த வரலாறுல. அது மாதிரி சொல்கிறாரு இவர். ரஷ்யா ஸ்டாலின் மாதிரி இவர் உண்மையான எம்ஜிஆர் தானா இல்லை டூப்ளிகேட் எம்ஜிஆரான்னு நினச்சேன் நான். அதை பற்றி கேட்கவே இல்லை விஜய் அப்படின்னுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லும்போது சில விஷயம் சொன்னார் அவர். அதாவது அவர் என்ன சொன்னார், எப்படி வந்து அந்த காட்சியை விளக்கினார், அதனால் ஏற்பட்டதெல்லாம் நம்ம அடுத்த பதிவு வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் சொன்னார் அவர். முதல் விஷயம் என்னென்னா, திரு எம்ஜிஆர் உலகில் படம் எடுத்து கவலையே படாமல் படம் எடுத்தவன் 4 பேர் தான் சொல்லுவார். அதாவது முதல்ல தேவரண்ணவும், அப்புறமா ஆர்எம் வீரப்பன் ஐயாவும், இவங்க 2 பேரும் விஜயவாகினியும் ஏவிஎம்மும் எக்ஸப்ட் அப்படின்னுவார். அதாவது அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுவோம், மற்றவங்க எல்லாமே பயந்துன்னு தான் படம் எடுப்பாங்களாம்.